அக்னி கலந்ததோட நீங்க வரும்போது ஒரு சொகுசாவின் நிறம் வருகிறது. சொகுசாவின் நிறம்னா என்ன? கலர் ஆஃப் ஆம்பர். அதையே அந்த அனல் அவியில அந்த அனல் தான் சுற்றி வருகிறவங்க கண்டுபிடிச்சு. அதான் சொகுசாவின் நிறம். அக்னி கலந்ததோட நீங்க வரும்போது ஒரு சொகுசாவின் நிறம் வருகிறது. அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து அக்னிக்கு உள்ளிருந்து இறங்கிய சொகுசாவின் நிறமும். சொகுசாவின் நிறம் நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சொகுசாவின் நிறம்னா என்ன? கலர் ஆஃப் ஆம்பர். அதாவது தீக்கு ஒரு தன்மை உண்டு. அது என்ன செய்யும்னா எதன் மீது பட்டுதோ அதை தன்னை போல மாத்திரும். ஒரு இரும்பு மேல பத்துதுன்னு வைங்க. நீங்க இரும்பு குழல்ல பார்த்துருக்கலாம். அந்த பெரிய இரும்பு கண்ணங்கரேன்னு இருக்கும், துரு பிடிச்சிருக்கும். அதை அந்த தீக்குள்ள போடுவான். அந்த தீக்குள்ள போட்டு இப்போ அந்த தீ அதை பத்தினோன்னு அந்த இரும்பு மேல இருக்கிற துருகுலாம் இப்போ தெரியாது. தக 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 தகன்னு இப்போ அது அக்னி மாதிரி தெரியும். இதை தான் வேதம் சொல்லுது. ஆவியானவர் உனக்குள்ள வந்தோடனே உள்ள ஒரு அனலை வச்சுட்டே இருப்பார். நீ ஆஃபீஸ் போறியா, அந்த அனல் உள்ள இருக்கும். யார்ட்டையும் பேசுறியா, அந்த அனல் உள்ள தக தக தக. வெளியில பார்க்க கறிக்கட்ட மாதிரி தெரியும். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் ரோட்டில் வெளியில் போகும்போது படிக்கிற இடத்துல காலேஜில் போகிற வர இடத்துலலாம் வெளியில் சாதாரணமாக தெரியும். உள்ள தக்க 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 தக்கன்னு. அதையே அந்த அனல் அவியில அந்த அனல் தான் சுற்றி வருகிறவனு கண்டுபிடிச்சு கொடுக்கும். அதான் சொகுசாவின் நிறம். பழைய ஏற்பாட்டில் யோசுவாவை ஒரு கூட்டம் ஏமாத்த வந்துச்சு. யோசுவா ஜெயித்து கொண்டே வருகிறான். யோசுவானாலே அக்னி போன்றவன், ரட்சிக்கிறவன் அர்த்தம். அதுல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, பின்னால இயேசு எப்படி இருப்பார்னா யோசுவாவை போலயும் இருப்பார். அவன் ஒரு ராஜாவை எதுக்குறான். எரிகோ கோட்டையை எப்படி எதுக்குறான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நல்லா துதிப்பா, நல்ல துதிப்பா. துதினால இந்த கோட்டை இடிந்து விழுந்துருச்சு. ஆயிப்பட்டினத்துக்கு போறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றை இருக்கிறதான பராக்கிரமசாலிகளை கூட்டிட்டு போ, ஆயிப்பட்டினத்தை நீ ஜெயிப்ப. போய் ஜெயிக்கிறான். ஆயியை ஜெயிக்கிறான், எரிகோவை ஜெயிக்கிறான். இப்போ ஒரு கூட்டம் பாக்குது, இவனை நேரா எதிர்த்தா இவன் ஜெயிச்சிருவான். ஒரு குரூப் வருது, நல்லவங்க போல வந்து நல்ல பழைய திராட்சரசம், பழைய அப்பம், இது ரெண்டையும் கொண்டு வந்து யோசுவா கையில கொடுத்துட்டு, நாங்க ரொம்ப நாள் பிரயாணத்துல வந்தோம், அதனால இது உலர்ந்து போச்சு, நாங்களும் உங்களை பண்ணுவாங்க தான், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க. அதான் வேதம் சொல்லுது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பானு. யோசுவா ஏமாந்துட்டார் பாருங்க. இந்த மாதிரி நிறைய குரூப் கல்யாணத்துல வரும், கடன் வாங்கும் போது வரும், வீட்டுக்குள்ள வந்து உட்காரும். அண்ணே ரொம்ப நாள் உறவே இருக்காது, அண்ணே நொன்னேன்னு வந்து உட்காரும். ஏமாத்துற கூட்டத்தை கர்த்தர் உனக்கு காண்பித்து கொடுப்பார். எப்படி காண்பித்து கொடுப்பார்? ஆவியானவர் மூலமாய் காண்பித்து கொடுப்பார்.